தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே, சிலம்பம், யோகா போட்டியில் வெற்றி பெற்று தங்கம், வெள்ளிப் பதக்கம் வென்று தாயகம் திரும்பியவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே, சிலம்பம், யோகா போட்டி நடைபெற்றது. போட்டியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாயா டேலண்ட் அகாடமி மற்றும் நெல்லை விஜய நாராயணம் முத்துசாமி, பேராசான், சிலம்பம் பள்ளி நிறுவனர் மகாராஜன், மேலும் மற்ற அகாடமியை சேர்ந்த 35 மாணவர்கள் கலந்து கொண்டு பல பிரிவுகளில் 12 தங்கப்பதக்கம், 8 வெள்ளிப்பதக்கம் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். தாயகம் திரும்பிய இவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் பயிற்சியாளர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் பூங்கொத்து வழங்கியும் சால்வை, சந்தன மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாயா டேலண்ட் அகாடமியின் நிறுவனரும் பயிற்சியாளருமான முருகன் பேசுகையில், ஆட்சி மாற்றம் நன்றாக உள்ளது. இப்போது உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து ஊக்கப்படுத்தி வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டதாகவும், திறமை உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி அதன் செலவுகளும் சலுகைகளையும் வழங்க வேண்டும் எனவும், 4 வருடங்களாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் வெளியில் அழைத்துச் செல்வது பெற்றோர்கள் உதவி செய்கின்றனர். இதற்கு முன் இருந்த ஆட்சியில் கராத்தேவிற்கு அங்கீகாரம் இல்லை. ஆனால் தற்போது அங்கீகாரம் கிடைத்துள்ளது. என்னை போன்ற கராத்தே ஆசான்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் எனவும், மாணவர்களுக்கு நன்கு பயிற்சி அளித்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தகுதி பெற்றுள்ளனர். அடுத்தது உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள பயிற்சி எடுப்பதாகவும், திறமை உள்ள மாணவர்களுக்கு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். பிரஜய் நீங்க பாரு. பிரஜய் வசனா வசனா மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஆசான் முருகன். நான் சென்னை பள்ளிக்கரணையில் என்னோட மாயா டேலண்ட் அகாடமின்னு வச்சுருக்கேன். ஸோ தாய்லாந்தில் இப்போ நடந்த 5/6/2026 அன்று தாய்லாந்தில் இன்டர்நேஷ்னல் அளவிலான கராத்தே, சிலம்பம், யோகா போட்டி நடைபெற்றுள்ளது. இதற்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் எங்களுக்கு பல பிரிவில் எங்களோட மாணவர்கள், எங்களோட அகாடமி மற்றும் அதர் அகாடமியிலிருந்து 35 மாணவர்கள் கலந்துக்கிட்டு அதில் 12 பேர் தங்க மெடலும் 8 பேர் சில்வர் மெடலும் எடுத்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இப்போ இருக்கிற ஆட்சி மாற்றங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே மாறி இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இன்னும் இந்த மாதிரி பசங்களை கண்டுக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஸ்பான்சர்லாம் கொடுத்து அடுத்தடுத்த லெவல் நம்ம பசங்களை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை நான் வேண்டிக்கிறேன். நிஷ், நான் எஸ்எஸ்பி பள்ளிக்கரணையில் படிக்கிறேன். நான் இப்போ கரண்ட்டாக பள்ளிக்கரணையில் ரெசிடென்ஸாக இருக்கேன். என்னோட அகாடமி பேர் மாயா அகாடமி. அதோட என்ன மாஸ்டர் முருகன் மாஸ்டர். பாஸ்ட் 3 இயர்ஸாக சிலம்பம் கற்றுட்ருக்கேன். இப்போது இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி தாய்லாந்துக்கு போய் மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் ஓவர் 20+ கண்ட்ரிஸ் கலந்துருச்சு. அதில் எனக்கு தெரிஞ்சது தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் அதெல்லாம் கலந்தாங்க. என் கூட நிறைய பேர் இருந்ததில் எனக்கு ஒரு மலேசியன் பையனோட கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. என் பேர் எம் அனுஸ்ரீ. நான் நெல்லை விஜயநாராயண முத்துசாமி பேராசான் சிலம்பத்தில் படிக்கிறேன். சுயம்பலிங்க மாஸ்டர் என்னோட ஆசான். இவர் மகாராஜா மாஸ்டர் என்னோட மாஸ்டர். நாங்கள் இப்போ தாய்லாண்டில் போனது எங்களுக்கு கொஞ்சம் பயம். நெக்ஸ்ட் காம்படிஷனுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். நான் சிலம்பத்தில்
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஓகே. இப்போ சிலம்பம் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லா கல்லூரியிலும் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் பெருசாகும். இது வந்து நம்ம பாரம்பரியத்தை ஆகுது. இது கொஞ்சம் நல்லா வளர்ந்தா நல்லா இருக்கும். இது ரொம்ப பாதுகாப்பா இந்த பெண் பிள்ளைகள் கண்டிப்பா இது கத்துக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இது கத்துக்கினாங்கன்னா அவங்க கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். அவங்களுக்கே கொஞ்சம் தைரியம் வரும் இது கத்துக்கிட்டா. அவ்வளவு. நான் 4 வருஷம் இதுல நான் வந்து ஒரு நாளைக்கு காலையில சிலம்பம் கிளாஸ் போவேன். அது இல்லாம ஈவினிங் எப்பயாவது போவோம். ஆனா டெய்லி ஒரு 1 hour கத்துக்கினாலே நம்மளால வந்து கொஞ்சம் சீக்கிரமா. என் பேர் வந்து எம்போனஸ். நான் பீனியல் மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் வந்து தாய்லாந்துக்கு சிலம்பம் டோர்னமெண்ட் அட்டன் பண்ண போயிருந்தேன். அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதில் வந்து 17 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு டஃப்பாக இருந்தவங்க வந்து மலேசியா, அப்புறம் சிங்கப்பூர். என் பெயர் ரா ஹரிஷ்குமார். வித்யாரத்னா பள்ளியிலிருந்து வருகின்றேன். இந்தியாவுக்காக தாய்லாந்து போய் யோகாவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் மாஸ்டருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்கூலுக்கும் எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நன்றி. ஓகேம்மா போதும்மா போதும்மா.